தென் அமெரிக்க நாடான ஈக்வடார் பத்தி ஒரு செய்திக்கு வருவோம். அமேசான் காடுகள்ல எண்ணெய் எடுக்கிற வேலையை விரிவுபடுத்த போறதா அங்க இருக்கிற பிரசிடென்ட் நொபோவா சொல்றாராம். அதுக்கு அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமையில ஈக்வடாரை பத்தி சில பேசிக் தகவல்கள் சொல்ல முடியுமா? ஈக்வடார் தென் அமெரிக்காவோட வடமேற்கு பகுதியில இருக்கிற ஒரு நாடு. ஒரு காலத்துல இது இன்கா பேரரசோட பகுதியா இருந்துச்சு. புவியியல் படி பார்த்தா இது 4 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. கடற்கரை சமவெளி, நடுவுல ஆண்டிஸ் மலைத்தொடர், கிழக்கால அமேசான் காடு, அப்புறம் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற கலாபகோஸ் தீவுகள். இதோட எல்லைகள், மத்த புவியியல் சிறப்புகள் என்ன? வடக்கால கொலம்பியா, தெற்கையும் கிழக்கையும் பெரு இருக்கு. மேற்கால பசிபிக் பெருங்கடல். ஈக்வடாரோட உயரமான சிகரம் சிம்போராசோ 6268 மீட்டர். உலகத்திலே உயரமான இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கிற எரிமலைகள்ல ஒன்னான கோட்டோபாக்சி இங்கதான் இருக்கு. கிளைமேட் எப்படி? இயற்கை வளம், இந்த எதிர்ப்பு எதுக்காக? கிளைமேட் இடத்துக்கிடம் மாறும். கடற்கரையில வெப்பமண்டலம், மலை மேல குளிர், அமேசான்ல மறுபடியும் வெப்பமண்டலம். பெட்ரோலியம், மீன்வளம், மரம், நீர்மின் சக்தின்னு இயற்கை வளம் இருக்கு. தலைநகரம் குவிட்டோ. இந்த அமேசான் பகுதி ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆமா, பல்லுயிர் பெருக்கத்துக்கும் நிறைய பழங்குடி மக்கள் வாழ இடமாவும் இருக்கு. இந்த பகுதிகளில் எண்ணெய் எடுக்கிறத அதிகப்படுத்தினா அது சுற்றுச்சூழலுக்கும் அந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கை கலாச்சாரத்துக்கும் பெரிய ஆபத்தா வரும் தான் அவங்க எதிர்க்கிறாங்க. இது மறுபடியும் அந்த வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடி மக்கள் உரிமைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு போராட்டத்தை